அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மசாலா பிரியாமல் சுலபமான முறையில் சிக்கன் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி குக் பண்ண தெரியாதவங்க கூட நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் படி குக் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இதே போல் நல்ல ஜூஸியான சிக்கன் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர். இதுக்கு கடையில் சிக்கன் 65 கபாப் மசாலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா பாக்கெட்டில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனில் மசாலா நல்லா மேரினேட் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருந்தா ஓகே தான். அதுக்கும் மேலே மேரினேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஜூஸியாக வரும். இதை நம்ம இப்போ ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்றா சிக்கன் பீஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7 to 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதுக்கு மேலே குக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாக லப்பர் மாதிரி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுலபமான முறையில் மசாலா பிரியாமல் நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்டான சிக்கன் 65 ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இதில் எக் லெமன் ஆட் பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.